நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி என்ற தலைப்பிலே இந்த நாளுமாக 2 அரசர்கள் புத்தகத்திலிருந்து நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகியை பற்றி நாம் தியானிப்போம். யார் இந்த நாகமான்? இவர் சீரிய படை தளபதியாக இருக்கிறார். இவருக்கு குஷ்ட நோய் இருக்கிறது. அதனால் அங்கே சீரிய தேசத்திலே பலரிடம் மருத்துவம் பார்க்கிறார். எங்குமே சரியாகவில்லை என்று அவர் இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டுடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் போனால் குணமாகும் என்று கேள்விப்பட்டு ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவிடத்து வருகிறார். இஸ்ரவேலின் ராஜா தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் இன்னும் சுகமாக்க தீர்க்கதரிசியா என்று சொல்லும் பொழுது எலிசா அதை கேள்விப்பட்டு நாகமானை தன்னிடத்தில் வர சொல்லி அழைக்கிறார். நாகமான் வந்தவுடனே வீட்டுக்குள்ளே அவரை அனுமதிக்கவில்லை. வாசலில் நின்று, அவன் ஒரு படை தளபதி, பெரிய அந்தஸ்தில் இருப்பவன், ஒரு நாட்டுக்கு தளபதியாக இருக்கிறவன். அவன் வாசலை நிற்க வைத்து, நீ போய் யோர்தானில் குளித்து விட்டு வா என்று அனுப்புகிறார். இன்றைய நாளில் இருக்கும் நம்முடைய ஊழியர்களுக்கும் எலிசாவின் ஊழியத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். நம் தேசத்து ஊழியர் என்றால், ஒரு பெரிய மந்திரி அரசியல்வாதி வருகிறார் என்றால் அவருக்கென்று பெரிய விழா எடுத்து மக்களை வர வைத்து மாலை போட்டு வரவேற்று தடபுடலான விருந்துகளை ஏற்படுத்தி எல்லாம் செய்வார்கள். இது எல்லா சபைகளும், எல்லா பிரிவினை சபைகளாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தால் இதெல்லாம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு வழக்கத்தை எலிசா கற்றுக் கொடுக்கவில்லை. அங்கிருந்து யோர்தானை குடித்து விட்டு வா என்று அனுப்பினார். அவனுக்கு ஒரே கோபம். முதல் கோபம், தன்னை வீட்டுக்குள் அழைத்து கைகளை பிடித்து நோயை சுகத்தொட்டு ஆண்டவர் நாமத்தில் சுகமாவா என்று சொல்லுவார் என்று அவன் எதிர்பார்த்தான். அதை எலிசா செய்யவில்லை. ஆண்டவர் சொன்னதை அவர் செய்தார். அடுத்ததாக, யோர்தான் என்ன பெரிய சுத்தமான ஆறா, அதிலே போய் குளிப்பதற்கு என்று ஆவேசப்பட்டான். கூட இருந்தவர்கள், ஐயா, ஒரு சின்ன காரியத்தை தானே செய்ய சொல்லியிருக்கிறார், செய்து பாருங்கள் என்று சொன்னவுடனே கோபம் தணிந்து யோர்தானில் குளிக்கிறான். 7வது முறை முங்கி எழும் பொழுது அவனுக்கு நல்ல சுகம் கிடைப்பதை, தொழுநோய் குணமானியதை அவன் பார்க்கிறான். மிகுந்த மச்சியோடு அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவன் உலகத்தில் எந்த தேவனும் இல்லை என்று சொல்லுகிறான். உலகத்தில் யாரும் குணப்படுத்த முடியாத ஒரு தொழுநோயை குணப்படுத்திய தேவன் தான் உலகத்தில் இருக்கிற தேவன் என்று இஸ்ரவேல் தேவனை யாரும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, யாரும் அவனுக்கு பிரசங்கிக்கவில்லை, அவன் எந்த ஓலைச்சுவடையும் எடுத்து படிக்கவில்லை. ஆனாலும் அவனுக்கு நடந்த அற்புதத்தை கண்டு அவன் அப்படி அறிக்கையிடுகிறான். இன்றைக்கு நமது மக்கள் எத்தனையோ அற்புதத்தை காண்கிறார்கள். எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார்கள்? எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை பிரதிப்படுத்துகிறார்கள்? எத்தனை பேர் இயேசுவை முதன்மைப்படுத்துகிறார்கள்? நாங்கள் உபவாசம் இருந்தோம், நாங்கள் நடைபயணம் சென்றோம், நாங்கள் கோயில் கோயிலாக சுற்றி திறந்தோம், அதனால் எங்களுக்கு சோகம் கிடைத்தது என்று சொல்வார்களே. ஆண்டவர் சோகம் கொடுத்தார், ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்று யாரும் சொல்வது கிடையாது. ஆனால் இந்த பிரயாணத்து சீரிய தேசத்தானாகிய இவன் இஸ்ரவேலின் தேவன் எனக்கு சோகம் கொடுத்தார் என்று அறிக்கை எடுக்கிறான். அங்கே வந்து அந்த எலிசாவுக்கு நிறைய காணிக்கைகளை கொண்டு கொடுக்கிறான். அப்பொழுது கூட எலிசாவை வரவேற்கவில்லை. இன்றைக்கு நமது ஊழியக்காரர்கள் யாரிடம் அந்த காணிக்கை கொடுத்தால் அவனுக்கு பெரிய சேர் போட்டு தடபடா விருந்து கொடுத்து பெரிய பேனர் கட்டி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு கட்டி ஆலயத்தில் ஒரு திருப்பலியிலோ அல்லது ஒரு ஆராதனையிலோ அவன் பேரை சொல்லி அவனுக்காக கைத்தட்ட வைத்து என்னென்ன ஆர்ப்பரிப்பெல்லாம் பண்ணுகிறோம். எலிசா அப்படியா கற்றுக் கொடுத்தார்? இல்லை. எலிசா என்ன செய்தார்? அப்படியே வேண்டாம், ஒன்று வாங்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அவன் எலிசாவோட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறான், நான் இங்கிருந்து 2 கழுதையை தூக்குகிற அளவுக்கு நான் மண் எடுத்து போகிறேன், இந்த மணலை எடுத்துட்டு போய் இஸ்ரவேல் தேவனுக்கென்று ஒரு பலிபீடம் கட்டுவேன், அங்கே இஸ்ரவேல் தேவனுக்கு நான் ஆராதனை செலுத்துவேன், பலி செலுத்துவேன் என்று சொல்லுகிறான். எலிசா அப்படியெல்லாம் சொல்லவில்லை அவனிடத்திலே. அவருடைய செய்கையினால், தன்னுடைய நடத்தையினால், தன்னுடைய செய்கையினால் அவனுக்கு அந்த பாடத்தை கற்பிக்கிறார். அந்த இஸ்ரவேல் தேவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற காரியத்தை அவன் மனதில் உற வைக்கிறான். அடுத்ததாக அவன் சொல்லுகிறான், நான் மெம்ரோன் கோயிலுக்கு போகும்பொழுது என் ஆண்டவர் அரசரோடு செல்வேன், அரசர் அந்த தெய்வத்தை கீழே குனிந்து ஆராதனை செய்வார், அவரை கைத்தாங்களாக நான் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நானும் குனிந்து எழ வேண்டும், அப்படி எழும் பொழுது நானும் தேவனை ஆராதனை செய்வதற்காக அல்ல, அவருக்கு கைத்தாங்கு கொடுப்பதற்காக எழுவேன், இதை என் தேவன் மன்னிப்பாரா என்று கேட்கிறார். எவ்வளவு பெரிய மனமாற்றம் அந்த நாகமான் மனதிலே நடந்திருக்கிறது பாருங்கள். எவ்வளவு பெரிய மனமாற்றம் இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களில் எத்தனையோ கத்தோலிக்கர்கள் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடக்கிறது என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள், தங்களுக்குள் மனமாற்றம் ஏற்படுத்தி
லட்சக்கணக்கான மக்களுக்கு அபிஷேகம் பெற்று அற்புதம் செய்கிற பிற சபையினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இப்படி மனம் திரும்பி இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் மிக முக்கியம் என்பதை எலிசா தீர்க்கதரிசி சொல்லாமலே நாகமானுக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் ஒரு பெரிய சீரிய படை தளபதி. அவன் இருக்கிற தேசத்தில் பிரயணித்த தெய்வத்தின் ஆராதனை மட்டும்தான் இருக்கும். இந்த தெய்வத்தை வழிபட மணல் எடுத்து செல்கிறான். அந்த தெய்வத்தை மட்டும்தான் என் மனதில் எழுப்பி நான் ஆராதனை செய்வேன் என்று உறுதி கொடுக்கிறான். இது என் தேவன் மன்னிப்பாரா என்று கேட்கிறான். அதற்கு எலிசா சொல்ல, நீ சமாதானத்துறை போ, ஏனெனில் உன் மனம் மாறிவிட்டது. இன்னைக்கு நம் மக்கள் மத்தியிலே மனம் மாற்றங்கள் இல்லை. ஆலயத்தில் ஆண்டவர் தான் ஒரு காரியத்தை செய்கிறார் என்ற எண்ணங்கள் இல்லை. திருமண நாள், நிச்சயதார்த்த நாள், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பதற்கு நல்ல நேரம், முகூர்த்த நேரம், ராகு காலம், யமகண்டம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே படிகார கற்கள், திருஷ்டி பொம்மைகள் கட்டி தொங்க விடுகின்றோம். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? தேவன் எல்லாம் நல்லது என்று சொன்னது கிடையாது. அந்த தேவன் சொன்னது நல்லது கிடையாது, நாங்கள் சொல்வதுதான் கரெக்ட் என்று புறையினத்தார் மக்கள் சொல்லும் பாடங்களை கற்பிக்கிறது. எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்? சிரியா தேசத்தை படைதவதியாக நாகமான் புறையினத்தானாக இருந்தாலும் ஆண்டோடு ஆசிரியை பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் கேஆசியை போல, கேஆசியை நாகமான் கொண்டு வந்த அவன் பணத்தின் மேல் ஆசைப்பட்டான். அவனிடத்திலே நாகமானது குஷ்டம் அவனிடத்தை தொட்டி கொண்டது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நாகமான் வழியாக ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். கேயாசி எலிசா கூட இருந்தவன், ஆண்டவரை அறிந்தவன், அற்புதங்களை பார்த்தவன். ஆனால் மனமாற்றம் அவரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அவன் எலியாவிடம் வந்த எலிசாவிடம் வந்த நாகமானை பார்த்தான். நாகமானத்தில் செல்வத்தை பார்த்தான். ஆனால் நாகமானோ எலிசாவுக்குள் இருந்த தேவனை பார்த்தார். தனது சுகம் கொடுத்த தேவனை பார்த்தார். அந்த தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஒரு மனமாற்றத்தை அவர் கண்டார். நீங்களும் நானும் நாகமானுடைய மனமாற்றம் போல் இருக்கிறோமா? கேயாசியை போல பின்வாங்கி தங்கியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட்.